ஓகே. இந்த வீடியோல ஆல்ரெடி நான் நெறைய சொல்லியிருப்பேன். டெவலப்மெண்டோட அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதாவது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், .NET ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த 3மே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ ஒவ்வொன்லயும் இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமே இருக்க காமன் அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கும். டெவலப் பண்ண கெத்து. ஸோ எல்லாத்துலயும் காமன் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்துலயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து காமன். எல்லாத்துலயுமே ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்கும். எல்லாத்துலயுமே ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். இதான் டெவலப்மெண்டோட காமன் அட்வான்டேஜ், காமன் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜாவால இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பைத்தான்ல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, .NETல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவால இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஜாவா வந்து ஒரு எவர்கிரீன் டெக்னாலஜி. லாஸ்ட் 20 இயர்ஸ் தான் மார்க்கெட்ல டவுன் டர்னே இல்லாத டெக்னாலஜி. சில டெக்னாலஜிஸ்லாம் ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லுவாங்க, சில டெக்னாலஜிஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி எந்த டவுன் டர்னுமே பார்க்காத டெக்னாலஜி. ஃபுல் ரேம்ப் அப் தான். அதோட கர்வ் வந்து இப்படிதான் போகும். அன்னையில இருந்து நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஜாவாக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கு. அதுல வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதான் ஜாவாலுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். ஸோ ஜாவாலுக்கு அடுத்த பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ ஜாவால வந்து சின்ன லெவல், ஸ்மால் லெவல் கம்பெனி, மிட் லெவல் கம்பெனி, டாப் லெவல் கம்பெனி எல்லா கம்பெனிஸுமே இருக்கும். தெரிஞ்ச கம்பெனி, தெரியாத கம்பெனி எல்லாமே ஜாவால வரும். ஸோ நான் டெய்லி பார்ப்பேன் இன்டர்வியூஸ். எங்க பசங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ மற்ற எல்லா டீமே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜாவால ஒரு 20 இன்டர்வியூ வருது அப்படின்னா, அதே டைம்ல பேரலா பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 இன்டர்வியூ இருக்கும். .NETல ஒரு 10 இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே கர்வ் இருக்கும் எங்க இதுலயே. ஸோ அதே ஜாவால பார்ப்பேன். ஜாவால வந்து டிசிஎஸ் வரும், சிடிஎஸ் வரும், எல்என்டி வரும், விப்ரோ வரும், தெரிஞ்ச கம்பெனி, தெரியாத கம்பெனிஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாருக்குமே தெரியும். இதோட தெரியாத கம்பெனிஸ் அவ்வளவு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஓகே, ஜாவால இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஜாவா வந்து ஒரு எவர்கிரீன் டெக்னாலஜி. ஜாவா வந்து ஸ்மால் லெவல், மிட் லெவல், டாப் லெவல் கம்பெனிஸ் இருக்கும். இதுக்கு இன்டர்வியூஸ் அதிகமா இருக்குது எதுல அப்படின்னா ஜாவால தான் இருக்கும். இதெல்லாம் ஜாவாவோட அட்வான்டேஜ். ஓகே, ஜாவாலுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஜாவாலுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஜாவா வந்து உங்களுக்கு படிக்கவே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். கம்பேர் டு பைத்தான், .NET கம்பேர் பண்ணும்போது ஜாவா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த டிஸ்அட்வான்டேஜ், பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீ ஜாவா படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு உள்ள போற அப்படின்னா, அந்த கம்பெனில ஜாவாலே ஒர்க் பண்ற 5 இயர்ஸ் சீனியர்ஸ் இருப்பான், 10 இயர்ஸ் சீனியர்ஸ் இருப்பான், 20 இயர்ஸ் சீனியர்ஸ்குள்ள இருப்பாங்க. ஏன் நாங்கெல்லாம் படிக்கிறப்ப நான் நெட் 7 பாஸ் அவுட். நான் படிக்கும்போது ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்துச்சு. அப்பனா பாத்துக்கோங்க. ஸோ 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட மெர்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிராபேக். பிளஸ் ஜாவா வந்து ஹார்டாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த ரெண்டுமே ஜாவால இருக்க ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் ஜாவாவை எப்பயுமே என்ன யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்னு நல்ல மார்க் எடுத்த பையனா இருக்கணும். 12th சூப்பரா மார்க் எடுத்திருப்பான், 80% எடுத்திருப்பான், 90% எடுத்திருப்பான். ஆனா ப்ரோக்ராமிங் படிச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி பசங்களை நம்ம ஜாவால படிக்க வச்சோம் அப்படின்னா உள்ள போய் கஷ்டப்பட்டு அவன் படிச்சிருவான். பிளஸ் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன், நல்லா மார்க் எடுத்தவன். இல்ல செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நல்ல ப்ரோக்ராம் போடுவான். ப்ரோக்ராமிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பான், கம்ப்யூட்டர்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருப்பான். அந்த 2 பேருமே ஜாவா படிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைத்தான். பைத்தான் பாத்தீங்க அப்படின்னா 2018க்கு அப்புறம் தான் அந்த டெக்னாலஜி பயங்கர பூமிங்ல வந்துச்சு. ஒரிஜினலா அந்த டெக்னாலஜி வந்து பழைய டெக்னாலஜி தான். பைத்தான்றது 1990ஸ்லயே வந்துருச்சு அந்த டெக்னாலஜி. அப்பெல்லாம் பயங்கர பூமிங்ல இல்ல. எப்ப டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் எப்ப மார்க்கெட்ல வந்துச்சோ அப்ப இருந்து பைத்தான் பயங்கர பூமிங்ல வந்துருச்சு. 2018க்கு அப்புறம் பைத்தான் செம்ம பீக்ல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பைத்தான் தான் சூஸ் பண்றாங்க. 6 லாங்குவேஜ் பைத்தான் யூஸ் பண்றாங்க. Why? I don't know why. Following my பைத்தான்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பைத்தான்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஓகே, பைத்தான் எந்த மாதிரி கம்பெனிஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தான் வந்து மேக்ஸிமம் ஸ்மால் லெவல், மிட் லெவல் கம்பெனிஸ் அதிகமா இருக்கும். அதிகமான மிட் லெவல் கம்பெனிஸ் பைத்தான் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல. இன்னும் டாப் லெவல் கம்பெனிஸ் இந்த பெரிய டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, HCL, கேப்ஜெமினி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இன்னும் ரொம்ப ஹை லெவல், பைத்தான் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க இன்னும் பிக் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா பிக் ஆகும். எப்பயுமே ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஸ்மால் லெவல், மிட் லெவல்ல இருந்து டாப் லெவலுக்கு போகும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது டாப் லெவல் கம்பெனிஸ்க்கும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ பைத்தான்ல நீ ஜாயின் பண்றதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, உனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்குள்ள என்ட்ரு ஆறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்குள்ள என்ட்ரு ஆறு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல மேக்ஸிமம் சீனியர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா 2018க்கு அப்புறம் தான் டெக்னாலஜி பூம் ஆச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா பழைய ஆளுங்க உள்ள இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் பைத்தான்ல ஒரு ஹலோ ப்ரோக்ராம் கூட இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாவா, ஆரக்கிள் இதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. ஆனா பைத்தான்ல ஒர்க் பண்ணது கிடையாது. பைத்தான் யாரு இருப்பாங்க, 2018க்கு அப்புறம் முடிச்சு வந்தவங்களை வச்சா பைத்தானே உள்ள டெவலப் பண்ணி போற இண்டஸ்ட்ரி. ஸோ உன்னையோட ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் சீனியர்ஸா உள்ள இருப்பாங்க. ஸோ நீ அவங்களோட ஈஸியா மெர்ஜ் ஆயிருவீங்க அவங்களோட. ஸோ அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்காது. ஒரு ஓல்டு ப்ராஜெக்ட் எடுத்து நீ கோட் எடிட் பண்ற மாதிரி வராது. இப்ப ஜாவால போனா அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கோட் எடுத்து இன்னைக்கு எடிட் பண்ண சொல்லுவாங்க உனைய. ஸோ வேற பைத்தான் அந்த மாதிரி இருக்காது. நீ அட்டன் பண்ற அந்த கோட் பார்த்தா அப்படின்னா அந்த சீனியர்ஸ் அங்கேயே தான் இருப்பான், எழுதின சீனியர்ஸ் அங்கே இருப்பான். இல்லாட்டி நீ புது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸி. 100 கோட் எடுத்து எடிட் பண்றதை விட நம்மளா கோட் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தானுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பைத்தானில் இருக்க மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எம்என்சி பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ் பைத்தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் இல்லை பைத்தானு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மிட் லெவல் கம்பெனிஸ் தான் சூஸ் பண்ணுவாங்கன்ற பதில் சேலரி நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீ ஒர்க் பண்ணாமலாம் எஸ்கேப் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனிலாம் போனீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வெளியில் ஃபயர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். சின்ன கம்பெனிஸ்லாம் ப்ராசஸ் கம்மியாக இருக்கும். நீ ஒழுங்காலாம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன்னா இம்மீடியட்டாக ஃபயர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் பைத்தானோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ பைத்தானை யார் சஜஸ்ட் பண்ணி அதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன். பைத்தானை யார் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்தவனும் பைத்தான் சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி மாடரேட்டாக படிக்கணும் பைத்தான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது பைத்தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் பைத்தான். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் டாட் நெட். ஸோ டாட் நெட்ல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நாங்களாம் 2007 நான் பாஸ் அவுட் ஆனேன். நாங்களாம் பாஸ் அவுட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் எப்படி கோர்ஸ் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஆர் டாட் நெட். ஜாவா படிப்பான், ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறேன், டாட் நெட் படிப்பாங்க. இந்த மாதிரி நாங்களாம் படிக்கும் போது இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாவா ஆர் பைத்தான் இந்த மாதிரி மாறிடுச்சு 2018க்கு அப்புறம். ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா டாட் நெட் படிக்கிற கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ எங்கள்கிட்ட பார்த்தா டாட் நெட் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரீஸ் டாட் நெட் யூஸ் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ் பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்னும் டாட் நெட்லாம் இருக்கு. இன்னைக்கும் புது ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. விண்டோஸ் அஸ்யூர்லாம் பயங்கர பூமிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் டாட் நெட்டுக்கு பயங்கர டிமாண்ட் தான் இருக்கு. மார்க் இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் இருக்கு. ஆனா நம்ம பசங்க படிக்கிறது இல்ல. மெயினா தமிழ்நாடு பசங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து பைத்தான் ஆட் பண்ணாங்க யூனிவர்சிட்டி. அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பைத்தான் மேல பயங்கர ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். ஸோ டாட் நெட்ல வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். டாட் நெட் படிக்கிறதும் ஈஸி, காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். டாட் நெட்ல இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாட் நெட் மேக்ஸிமம் ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் மிட் லெவலும் டாப் லெவல் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப் லெவல் கம்பெனிஸ் உள்ள போனோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா நம்ம வெளியே வர மாட்டோம். உள்ள போய் சர்வே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதான் டாட் நெட். அதே மாதிரி டாட் நெட்ல காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ டாட் நெட் நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், மாடரேட்டா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், லெஸ் தென் மாடரேட்டும் சூஸ் பண்ணலாம். ஏன் லெஸ் தென் மாடரேட் கொண்டு போய் டாட் நெட்ல போறோம்? அப்ப டாட் நெட் அவ்வளவு கேவலமான டெக்னாலஜியா? நீங்க அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ டாட் நெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க மார்க்கெட்ல. அதனால ஸோ அந்த லெஸ் தென் மாடரேட்டை நம்ம இதில் வச்சா நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரையே பண்ண முடியும். அவங்களை முன்னே நம்ம ஜாவாலையோ பைத்தான்லையோ எடுத்து டிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து டாட் நெட்ல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா உள்ள போனாலும் உள்ள போய் கத்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் எப்பயுமே டாட் நெட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஜாவா பைத்தான் டாட் நெட். ஜாவா யார் சூஸ் பண்ணா நல்லா படிக்கிறவன் சூஸ் பண்ணலாம், நல்லா ப்ரோக்ராம் போடுறவன் சூஸ் பண்ணலாம். பைத்தான் யாரு மாடரேட்டா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், நல்லா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், பிளஸ் டேட்டா சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சூஸ் பண்ணலாம். டாட் நெட் யார் யார் சூஸ் பண்ணலாம், நல்லா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், மாடரேட்டா படிக்கணும் சூஸ் பண்ணலாம், லெஸ் தென் மாடரேட்டும் சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் கம்பேரிசன்ஸ். உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெவலப்மெண்ட் நீ முடிவு பண்ணிட்ட, ஜாவா போனாலும் சரி, பைத்தான் போனாலும் சரி, டாட் நெட் போனாலும் சரி, நீ அப்படி டெவலப்மெண்ட் நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்ன? ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் லூப், பீப்பிள்ஸ். இதை தரவா பண்ணீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கிறாங்க போட்டிருக்கோம். அதை கோ த்ரூ பண்ண இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு. நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கு. நிறைய படிங்க. அதுதான் டெவலப்மெண்ட்டோட ஃபண்டமெண்டலே. ஸோ அதை படிச்சுட்டு அதை படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் யூ ஆர் ஃபிட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் டவுட்ஸ் தான் நீங்கள் எப்போ ஆஃபீஸ்க்கு வரலாம். வி கேன் சிட் அண்ட் டிஸ்கஸ்மா. தேங்க்யூ வெரி மச்.